இன்றைக்கி இந்த வீடியோவில் Astrum ET220 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பாக்ஸோட ஓவர்வியூ. இதுதான் இந்த ரீட்டெயில் பாக்ஸ். இதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனோட இமேஜும் அதோட கலரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க பாக்ஸ் ஒன்று க்ளோஸாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா Astrum. இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் ஃபேமஸ் ஆனது. வாரண்டியோடு தருவாங்க. இது ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் இருக்குது. இதுக்கு இதில் மைக்கும் இருக்குது. நம்ம இதில் கால் பேசிக்கலாம். அதோட இது கீ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து இல்லை கால் வைப்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லை வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. நார்மலாக எல்லா ஹெட்ஃபோனும் இருக்குதா. சார்ஜ் வந்து நல்லாவே நிற்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம பார்ப்போம். டிசைனில் வந்து ஹூக் கொடுத்துருக்கனால வந்து ஸ்போர்ட்ஸ் ரன்னிங்லாம் பண்ணால் இது வந்து அது கீழே உள்ள சான்ஸ் இல்லை. அவ்வளோதான். பின்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2599 போட்டிருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ ப்ரைஸ் இல்லை, ரொம்ப கம்மி தான். நீங்கள் வாங்க விருப்பம் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். லிங்க் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹெட்ஃபோனோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா 12mm பவர்ஃபுல் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 4.1 அப் டு 5 hours ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. அப் டு 2 hours சார்ஜிங் டைம் கொடுத்துருக்காங்க. அப் டு 200 hours ஸ்டாண்ட் பை டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பாஸோட கனெக்ட் பார்க்கலாம். பாஸில் வந்து ஹெட்ஃபோனும் ஒரு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இயர் டிப்ஸ் எக்ஸ்ட்ராவா. அது மட்டும் ஹியர் ரூட்ஸ்க்கு வந்து ஒரு 3 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி SLMட்டு அது மட்டும் யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பேக் சைடில். வாங்க பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க இப்போ. பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ண உடனே சைடில் வந்து ஹெட்ஃபோன் இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டேக் யூ நியூஸ் டு நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு ஓடின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்லைன் ரிமோட்டோட கண்ட்ரோல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க. பாஸ் ப்ளே பட்டன் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் இதில் வந்து நம்ம ஹெட்ஃபோன் கிளியராக பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா தான் இருக்குது. நம்ம உள்ள ஹெட்ஃபோன் எடுத்து பார்ப்போம். இது வந்து வைக்கிற மாடல் சொன்ன மாதிரி ET220. இந்த ஹெட்ஃபோன் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ஹெட்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். வேணா செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எல்லா ஹெட்ஃபோனும் நான் சொந்த காசு போட்டு தான் வாங்குறேன். ரிவ்யூ யூனிட் இல்லை. அதனால் வந்து நான் ஃப்ராங்காக என்ன விஷயம்னு சொல்லலாம். இவ்வளோ ஹெட்ஃபோன் பண்ணுற எல்லா காரணமே வந்து எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது தான். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணோடனே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டும் உள்ளே அது இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஹியருக்கும் இயர் டிப்ஸும் அது இல்லாமல் சார்ஜிங் கேபிளும் உள்ளே கொடுத்துருக்காங்க ஒரே பேக்கிங்கில். இது வந்து டைப் சி இல்லை, நார்மல் V8 தான். 3 விதமான இயருக்கும் இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்தது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த மீடியம் சைஸ் நினைக்கிறேன். அதுவே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துது. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இயருக்கும் இயர் டிப்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாங்க மெயினாக வரது ஹெட்ஃபோனு. இது ஹெட்ஃபோன் வந்து நம்ம வந்து நெட் டைப் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மேக்னெட். இது சப்போஸ் யூஸ் பண்ண நேரத்தில் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துடலாம் மேக்னெட்டில். இது ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டுக்காக தான். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் எதுவும் இல்லை. பாஸ் ப்ளே பட்டன் மாதிரிலாம் இல்லை, ரியல்மியில் வர்ற மாதிரி. இதுதான் வந்து வைப்ரேட் ஆகிறதுக்காக மெயின் காரணம். இதில் ஒரு உள்ள வைப்ரேட் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக தான் வந்து நம்ம கால்ஸோ இல்லை மெசேஜஸ் எதுவும் வந்துச்சுன்னா வைப்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்லைன் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன். சைடில் வந்து V8 கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. அது சீல் பண்ணியிருக்காங்க. எதுக்கான எனக்கு தெரிஞ்சு IPS ரேட்டிங் கொடுக்கல.
இதால் வந்து ஸ்வெட் உள்ள தண்ணி உள்ளே போகாமல் இருக்க கொடுக்கலாம். பின்னாடி மைக்கும் கொடுத்துருக்காங்க. வைப்ரேட்டர் மோட வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ப்ரைஸுக்கு. ரப்பர் டெஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது வந்து காதுக்கு நல்லா இதாக சீல்டாகிடுது. அதனால் வெளியே இருக்க சவுண்ட் எதுவுமே உள்ளே அந்த அளவுக்கு கேட்குறது இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 ஆன்லைனில். இதே நீங்கள் ஆஃப்லைன் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஆஃப்லைனில் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது நல்லாவே இருக்குது. இதுக்கு வந்து நான் 5க்கு 4.5 ரேட்டிங் கொடுப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.